ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். அது ஆல்ரெடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்டேங்க. கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. சரி இன்னும் ஒரு 2-3 டைம் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. ஏன்னா ரிசல்ட் வராமையே நான் பாட்டுக்கு ஆகோ ஓகோன்னு சொல்லி வியூஸ்க்காக லைக்குக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இவன் போய் சொல்லி வீடியோ போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஒரு மாதிரி நினைப்பீங்க. நான் வந்து சமையல் வீடியோவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தாலும் சரி, நான் யூஸ் பண்ணி பார்த்து அது எனக்கு வந்து ரிசல்ட்டு சரியாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட சேனலில் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேங்க. பொய் சொல்லியெல்லாம் வந்து நான் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டேங்க. 2 மணி நேரம் போல் வந்து அந்த தலையில் வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசல் வந்து கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டையும் வந்து கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து கூட்டிகிட்டு இருக்கிறேங்க. வீட்டை கூட்டின கையோடவே பார்த்திங்கன்னா தொடச்சி விட்டுடலாம். ஏன்னா நம்ம வீடு வந்து தோட்டத்தில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து மண்ணு தூசி இது மாதிரிலாம் வந்து இருக்குங்க. அதனால் வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து இது போல் வீட்டை வந்து தொடச்சி விட்டுருதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டால் ஊற்றி தான் வந்து நான் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஏதாவது கிருமி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செத்துரும் அப்படிங்கிறதுக்காக அழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. அது வந்து இது விளம்பரத்துக்காகலாம் இல்லைங்க. சும்மா டெட்டால் வாங்கி வச்சோம். அது ஒரு தேவைக்காக வாங்கி வச்சோம். அது இப்போ நான் வந்து வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அது சும்மா சொல்லி பார்த்தேங்க. வீட்டையும் வந்து ஃபைனலாக துடைச்சி முடிச்சிட்டேங்க. போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து தோசையும் தேங்காய் சட்னி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சுருந்தேங்க. மதியத்துக்கு வந்து ஒரு புடி பிடிச்சிக்கலாம், செம்மையான சமையல் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தாங்க கிளம்பியிருக்கிறேன். அம்மா வீட்டுக்கு வந்து அடுத்த வாரமாக இந்த வாரமாக அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வெள்ளிக்கிழமை வீடியோலேயே சொல்லியிருப்பேங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே அம்மா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற சம்படம் கெம்படம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு புன்னகையோடு வந்து எல்லாத்துக்கும் தண்ணி மருந்து கொடுத்து வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கேக் சாப்பிட்டுங்க. எனக்கு பிறந்த நாள் சொல்லி எங்கள் அம்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.